This video is sponsored by Eduquest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hello guys, welcome to our channel. Previous videoல எப்படி ஒரு கமெண்ட் பட்டன் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வீடியோல இந்த கமெண்ட் பட்டனுக்குள்ள எப்படி கோட்ஸ் போட்டு அந்த கோடை எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்பர் 1 நம்பர் 2 அப்படிங்கறது என்னோட டைட்டில் மாதிரி நான் போட்டிருக்கேங்க. இந்த செல்ல தான் இதோட நம்பர்ஸை நான் டைப் பண்ணுவேன். அதாவது B4 செல்லுல ஒரு நம்பரையும் B5 செல்லுல ஒரு நம்பரையும் நான் டைப் பண்ணுவேன். இப்ப நான் இந்த இடத்துல இந்த ஆட கிளிக் பண்ணதுமே எனக்கு இந்த ரெண்டு செல்லுல இருக்க நம்பரும் டோட்டல் ஆகி எனக்கு B7 அப்படிங்கிற செல்லுல வந்து எனக்கு அவுட்புட் வந்து கெட் பண்ணும். இது சிம்பிளான ஒரு ஃபார்முலா தான், இந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணி போடுறதுக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணலாம், கோட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி எப்படி இந்த ஃபார்முலா போடணும்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல எனக்கு சேலரி கால்குலேட் பண்றதுக்கு இந்த ரெண்டும் மல்டிபிள் ஆகி டிவைட் ஆகி வேணும் அப்படின்னா அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இத பேசிக்கா கன்சிடர் பண்ணிட்டு இதுல அட்வான்ஸ் லெவலுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருப்பேன். சோ வாட்ஸ்அப் பண்ணி உங்க டவுட்ஸை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி கமெண்ட் பட்டன் நீங்க ஆட் பண்ணுவீங்கன்னா, உங்க டெவலப்பர் டேப்ல போனீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இன்சர்ட் டேப்ல கிளிக் பண்ணும்போது இங்க ஆக்டிவ் எக்ஸ் கண்ட்ரோல்ல ஃபர்ஸ்ட் டூலே நமக்கு கமெண்ட் பட்டன் தான். சோ இந்த கமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு எந்த இடத்துல கமெண்ட் பட்டன் வேணுமோ நீங்க டிரா பண்ணிக்கலாம். இந்த கமெண்ட் பட்டனை எப்படி எடிட் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோல டீடைலா சொல்லியிருக்கேன். சரி, இப்போ இந்த கமெண்ட் பட்டனுக்குள்ள நீங்க கோட் போடணும் அப்படின்னா இங்க டிசைன் மோட் இருக்கு பாத்தீங்களா, இது கம்பல்சரி ஆன்ல தான் இருக்கணும். அப்பதான் நம்மளால கோட் போட முடியும். இதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால எடிட்டிங்க்கு போக முடியாது, அது ரன் ப்ராசஸ்க்கு தான் போகும். சோ இப்போ நான் டிசைன் மோட் ஆன்ல வச்சுட்டு என்னோட கமெண்ட் பட்டன்ல போட்ட கோட உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ கமெண்ட் பட்டன்ல கர்சர் வச்சு டபுள் கிளிக் பண்ணதுமே எனக்கு என்னோட கோட் பேஜ் வந்து ஓபன் ஆகும். இதோட சைஸை மட்டும் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இந்த இடத்துல பிரைவேட் சப்னு நமக்கு ஓபன் ஆயிருக்கு, தெரியுதுங்களா? ஏன் பிரைவேட் சப் ஓபன் ஆயிருக்கு? சப் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மேக்ரோட நேம டிஃபைன் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஃபங்க்ஷன். ஆனா இப்ப நான் கமெண்ட் பட்டனுக்குள்ள கோட்ஸ் போட போறேன். அப்போ இந்த கமெண்ட் பட்டன் எந்த பேஜ்ல நீங்க ஆட் பண்ணிருக்கீங்களோ அந்த பேஜ்ல மட்டும்தான் நம்ம கொடுக்குற கோட் ரன் ஆகும். அதனாலதான் அது பிரைவேட் சப்ல நமக்கு ஓபன் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். இப்ப வேணா நான் உங்களுக்கு இந்த கமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது பாத்தீங்களா, பிரைவேட் சப் கமெண்ட் பட்டன் 2 கிளிக் அப்படிங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. சோ நம்ம கோட்ஸ் மட்டும் இங்க நம்ம ஃபில் பண்ணா போதும். அதே மாதிரி தான் இங்க நான் கோட்ஸை ஃபில் பண்ணிருக்கேன். இங்க ஆட் 2 நம்பர்ஸ் வித் பட்டன் பாக்ஸ் அப்படிங்கறது என்னோட சும்மா ரெஃபரன்ஸ் லைன். அதனாலதான் முன்னாடி வந்து ஒரு அப்பாசிட்டர் போட்டிருக்கேன், அதாவது ஒரு கோட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி சிங்கிள் கொட்டேஷன் நீங்க போட்டீங்கன்னா நீங்க டைப் பண்ற அந்த லைன் வந்து உங்களுக்கு கோட்ல ஆட் ஆகாது. உங்களுக்கு வேணும்னா இந்த லைன் டைப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். எதுக்காகனா இப்போ இந்த B4 செல் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு நான் எக்ஸ்ன்னு பேர் வச்சிருக்கேன், B5க்கு ஒய்ன்னு பேர் வச்சிருக்கேன், B7க்கு இசட்னு பேர் வச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி நான் செல்லுக்கு பேரு வைக்கிற அந்த நேம தான் வேரியபிள்னு சொல்லுவோம். அப்ப எக்ஸ் ஒய் இசட் இந்த மூணையுமே நான் வேரியபிள்னு சொல்லுவேன். ஆனா எக்ஸலுக்கு அது வேரியபிள்னு தெரியாது. எக்ஸலுக்கு நம்ம அதை வேரியபிள்னு சொல்லி புரிய வைக்கணும். அதனாலதான் நம்ம இந்த டிம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம். சோ எதை நீங்க வேரியபிளா டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த டிம் ஃபங்க்ஷனை நீங்க யூஸ் பண்ணணும். சோ டிம் எக்ஸ் ஒய் இசட் ஆஸ் இன்டீஜர். ஏன் நான் இன்டீஜர்னு போட்டிருக்கேன்னா அந்த எக்ஸ் ஒய் இசட் 3 செல்லுலயுமே நான் நம்பர்ஸ் தான் டைப் பண்ண போறேன், அதனால இன்டீஜர்னு போட்டிருக்கேன். இதுவே நான் இந்த செல்லுல ப்ரோசி அகாடமிங்கிற டெக்ஸ்ட டைப் பண்ணனா அந்த இடத்துல நான் ஸ்ட்ரிங்னு போட்டிருக்கேன். சோ டேட்டா டைப்ஸ்க்கு தனியா ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்றேன். சோ அதுல பார்த்து நீங்க கிளியர் ஆயிக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போதைக்கு நம்பர் போடும்போது நீங்க இன்டீஜர்ல தான் கொடுக்கணும், அதை மைண்ட பிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோ டிம் எக்ஸ் ஒய் இசட் ஆஸ் ஏ இன்டீஜர். நம்ம வேரியபிள் போட்டதுக்கு அப்புறம் எக்ஸ்னா என்ன, ஒய்னா என்ன, இசட்னா என்ன நம்ம சொல்லணும். அப்ப எக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு B4 செல். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச் B4 டாட் வேல்யூ. Y அப்படிங்கிறது B5 செல்.
அப்போ y ஈக்குவல் டு ரேஞ்ச் v5 டாட் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ z என்ன, xையும் yையும் நான் பிளஸ் பண்ணணும். சோ z ஈக்குவல் டு x பிளஸ் y. அந்த z எங்க ஸ்டோர் ஆகுது, b7ல. ரேஞ்ச் b7 டாட் வேல்யூ ஈக்குவல் டு z. சோ இவ்வளவுதான் இந்த கோடே. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரலாம், ஏன் xy மட்டும் ரேஞ்ச்ல போட்டு z ஈக்குவல் டு x பிளஸ் yன்னு போட்டிருக்கேன். ஓகே, கீழே z ஈக்குவல் டுனே நான் போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். நீங்க வேரியபிள ஸ்டார்டிங்ல ஒரு டைம் மட்டும் தான் டிக்ளேர் பண்ண முடியும். அதாவது இங்க நான் z ஈக்குவல் டுன்னு போட்டுட்டேன், மறுபடியும் இங்க z ஈக்குவல் டுன்னு போட முடியாது. அதனாலதான் நான் ரேஞ்ச முன்னாடி போட்டுட்டு z பின்னாடி போட்டுட்டேன். எப்படி போட்டாலுமே அது சேம் மீனிங் தான். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, என்னோட டிசைன் மோட் ஆஃப் பண்ணிட்டு இந்த இடத்துல 5க்கு பதிலா 67 டைப் பண்ணிட்டு ஆட் கிளிக் பண்ணனா எனக்கு ஆட் ஆகி ஆன்சர் வந்துடும். சோ இந்த மாதிரி கமெண்ட் பட்டன்ல நீங்க கோட் போட்டீங்கன்னா போதும், நீங்க அதை ரன் பண்ணணும்னா இல்ல. நீங்க இங்க வந்து டிசைன் மோட் ஆஃப் பண்ணிட்டு நீங்க கமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த கோட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். இப்ப மறுபடியும் அந்த கோட் போட்ட பேஜ நீங்க போய் பார்க்கணும்னா டிசைன் மோட ஆன் பண்ணிட்டு ஆட் அப்படிங்கிற கமெண்ட் பட்டன்ல வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்க. அப்ப எகைன் உங்களுக்கு என்ன ஆயிரும்னா அந்த கோட் பேஜ் வந்து ஓபன் ஆயிரும். சோ இவ்வளவுதான் நம்மளோட சிம்பிளான கோடு. இதுவே நீங்க இன்னொரு அடிஷனலா ஒரு பாக்ஸ் ஆட் பண்றீங்கன்னா x பிளஸ் y பிளஸ் z கூட அந்த வேரியபிளையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்ப அந்த வேரியபிள்லாம் என்ன அப்படிங்கறது நீங்க சொல்லியிருக்கணும். சோ இன்னைக்கு கிளாஸ்ல இந்த சிம்பிளான கோட்ஸ் மட்டும் நம்ம பார்த்திருக்கோம். இன்னும் வரப்போற கிளாஸ்ல நான் போர்ட் மாஸ் எப்படி யூஸ் பண்ணணும், டேட்டா டைப்ஸ்னா என்ன, எல்லாத்தையுமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி மேக்ரோஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.